போயிங் அடிச்சு 747 ஜம்போ ஜெட் என்ன விலைன்னு கேட்டாங்க. அது ஒரு 3000 கோடி. அந்த பிளைட்டை வந்து என்ன விலைன்னு டைரக்டா கேட்டிருக்காரு. அவங்க சிரிச்சிருக்காங்க. நீங்க வந்து 1 கோடி ரூபாய் சொன்னீங்கன்னா 50,000 கொடுக்குறியான்னு வெக்கம் இல்லாத கேட்பாரு. வெர்ஜின் அட்லாண்டிக் உடைய பாஸ் வந்து ரிச்சர்ட் பிரான்சன் சொல்லிட்டு போய் பிரிட்டனை பொறுத்தபடியே டாடா மாதிரி இப்போ முதல்ல ஒரு சாதாரண குடும்பம், ஏழ்மையான குடும்பத்துல பிறந்து சாதாரண ஒண்ணுமே கிடையாது, பெரிய படிப்பு கூட அவருக்கு இல்ல. அப்படி இருக்கிற பட்சத்துல ஆனா பிசினஸ்ல சின்ன வயசுல இருந்து ஸ்கூல்ல படிக்கும் போது கூட அவர் பென்சில் விற்கிற புக் இருந்தது. அவர் என்ன பண்ணாரு, ரெக்கார்ட் கம்பெனி ஆரம்பிச்சாரு. ரொம்ப கஷ்டப்பட்டாரு, லைக் எனி அதர் பிசினஸ் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. ஜெயிலுக்கு கூட ஒரு சமயம் போயிருக்காரு. அவர் போன அவர் என்னுடைய ரோல் மாடல், ஒன்னாவது ரோல் மாடல், அதுக்காக சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணாரு, ஒரு ரெக்கார்ட் கம்பெனி ஆரம்பிச்சு கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா நடத்தாரு. ஏன்னா பிகாஸ் அவருக்கு பிசினஸ் உடம்புலயே இருக்குது. அப்போ ஒரு தடவை இதுக்கு போறாரு, கரீபியன் இதுக்கு, ஐ திங்க் போர்ட்டோ ரிக்கான்னு சொல்லிட்டு சவுத் அமெரிக்கால ஒரு ஊரு. அங்கிருந்து கிளம்பும் போது பிளைட் வந்து இன்டெஃபினட்டா லாங் டிலே, ஏதோ ஒரு பேர் வந்துருச்சு. அப்ப டிலே வந்த பிறகு இப்ப நம்மள இருந்தா மத்தவங்கள என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கோவப்படுவாங்க, எரிச்சல் ஆவாங்க. அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு திடீர்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. இந்த பிளைட் வந்து ரொம்ப லாங்கா டிலே ஆகுது, நிறைய பேசஞ்சர் ஸ்ட்ராண்டட் அங்கேயே உட்காந்துருக்காங்க. அப்போ போய் அங்க போய் விசாரிச்சிருக்காரு. ஒரு 50 பேர் 60 பேர் எடுத்துட்டு போய் அவர் போற ஊருக்கு கொண்டு போறதுக்கு நான் வாடகைக்கு எடுத்தா எவ்வளவு ஆகும்னு கேட்டு பண்ணேன். அப்ப கேட்கும் போது ஒரு வேலை சொல்லியிருக்காங்க. உட்காந்து கணக்கு போட்டு பார்த்திருக்காரு. இங்க இருக்கிற வெயிட் பண்ற பேசஞ்சர்ஸ் வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணா பிளைட் டிக்கெட் அவ்வளவுதான் வருது. அப்ப பேசஞ்சர் எல்லாம் போய் அவரே கேட்டிருக்காரு, நான் ஒரு பிளைட் அரேஞ்ச் பண்றேன், நீங்க எல்லாம் வரீங்களா, உடனே போலாம், ஒரு 2 நாள் வெயிட் பண்ண வேண்டியது இல்லைன்னு. எல்லாரும் நாங்க இவ்வளவு, என்ன பிகாஸ் பணம் வந்து பெருசா இல்ல, அந்த பிளைட் டிக்கெட் அவ்வளவுதான் வந்திருக்குது. வாங்கி அந்த பிளைட் ஹையர் பண்ணி அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டாங்க. அதுதான் அவர் ஏவியேஷனுக்கு ஃபர்ஸ்ட் இது பண்ணணுங்கிற ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் அதுலதான் இருக்கு. நேரா வந்துட்டு இவர் ஒரு ரெக்கார்ட் கம்பெனி வச்சிருக்காரு. போயிங் கம்பெனிக்கு டைரக்டா இவர் எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டாரு. எதுனாலும் சரி, நீங்க வந்து 1 கோடி ரூபாய் சொன்னீங்கன்னா 50,000 கொடுக்குறியான்னு வெக்கம் இல்லாத கேட்பாரு. அவருக்கு அந்த இதே கிடையாது. போன் அடிச்சு இவர் இப்ப நீங்க சொல்றீங்களா மீம்ஸ் போடுற மாதிரி, போயிங் அடிச்சு 747 ஜம்போ ஜெட் என்ன விலைன்னு கேட்டார். அது ஒரு 3000 கோடி. அந்த பிளைட்டை வந்து என்ன விலைன்னு டைரக்டா கேட்டிருக்காரு. அவங்க சிரிச்சிருக்காங்க பேசிக்கலி. ஏன்னா யாரோ இது விளையாட்டு விஷயமா ஒரு போயிங்க வந்து என்ன விலைன்னு போன்ல கேட்கறது. நம்ம சைக்கிள் இதுக்கு கூட போய் டீலர்கிட்ட போய் கேட்கணும், நேர்ல தான் போய் கேட்போம், போன்ல என்ன விலைன்னு கேட்க மாட்டோம். அப்படி இருக்கும்போது இவர் வந்து கவலைப்பட இதை சொல்லியிருக்காரு. இது வந்து எனக்கு நான் வந்து ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ள போறேன், அங்க கூட இருந்த பார்ட்னர்ஸ் எல்லாம் சிரிச்சுட்டு ஆளை விடு, இருக்கிற கொஞ்ச நெஞ்ச காசு நீ கோட்டை விட்டுரும், இது பெரிய விஷயம், அது உண்மைதான், பெரிய விஷயம். ஆனா அது உடைக்கிறதுலதான் இவங்க மாதிரி ஒரு திறமைசாலிங்க வந்து அது உடைச்சிட்டு வரணும். இல்லாட்டினா எல்லாருமே அப்படியே போயிட்டே இருக்க மாட்டேங்குது. இன்னமும் நம்ம பறந்துருக்க மாட்டோம், கால்நடையாதான் இருந்திருப்போம். அதனால இது உடைக்கிறது யாராவது ஒருத்தர் தான் உடைக்க முடியும். அந்த ரிஸ்க் ஒரு சில பேர் தான் எடுக்க முடியும். எடுத்தாரு.